இந்த ஒன் மேன் கமிஷன் வந்து இப்போ ரத்து பண்ணியிருக்காங்க. அருணா ஜெகதீசன் கமிஷன் ரத்து பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கும் இந்த கமிஷன் ரத்து பண்ணுறது, அதே போல் உங்களோட அடுத்த கட்ட பயணம்? கமிஷன் ரத்து பண்ணதும் சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபர்ஸ்ட் வில்சன் அவர்கள் சொன்னார், அது மாதிரி ஒன் மேன் கமிஷன் வந்து அதுக்கு தொடர்ந்து செயல்படும் சொன்னார். ஆனால் சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, தட் ஆல்சோ வில் பி ஸ்டாண்ட் சஸ்பெண்டட்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சேம் நைட்டு வந்து ஒன் மேன் கமிஷன் ஒன் பர்சன் கமிஷன் கவர்மெண்ட் அறிவிச்சாங்க. டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், அந்த சட்டத்தின்படி டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் தெரிவிக்கணும், அது கூட பண்ணல. அதுவும் அடுத்த அப்பாயின்ட் பண்ண லேட் நைட்டுக்கு அடுத்த நாளே வந்து போய் அவங்க விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கரெக்டாக தான் வந்து அதை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் கருதுறேன். அந்த என்கொயரி என்ன சார் ஆகும்? இப்போ அவங்க வந்து ஒரு 4-5 நாள் அங்கே போய் பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு பார்த்தாங்க, இன்சிடென்ட்லாம் பார்த்தாங்க, அது என்ன ஆகும்? ஒரு நீங்கள் ஆஃபீஸராக இருந்திருக்கீங்க, என்ன ஆகும்? இல்லை, அவங்க கலெக்ட் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அஷ்ராகாருக்கு தலைமையில் கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாத்தையும் சிபிஐ கிட்ட கொடுக்கலாம். அது சரியாக இருந்தால் சிபிஐ எடுத்துப்பாங்க. இல்லை அதில் ஏதாவது தவறுகள் இருந்தது, முரண்கள் இருந்ததுன்னா சிபிஐ வந்து ஆரம்பத்தில் இருந்து பண்ணலாம், தொடர்ந்து விசாரிக்கலாம். இல்லை, அது சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ சிபிஐ விசாரணை பண்ண போறாங்க. அவங்க வந்து டெல்லியிலேருந்து வருவாங்க, இல்லை தமிழகத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது ஒருவேளை உங்களுடைய ஆர்கனைசர் மற்றபடி அவங்க எல்லாரையுமே வந்து விசாரிக்க நினைச்சா அதுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்க பார்ட்டி ரெடியா இருக்கு? கண்டிப்பாக நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். அவங்கள எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் நேரில் வர சொன்னாலும் வர சொல்லி எங்களோட சாட்சிகளை கொடுப்போம். எங்களிடம் இருந்த ஆதாரங்களை கண்டிப்பாக சிபிஐயிடம் கொடுப்போம். குறிப்பாக அந்த உங்களுடைய வெஹிக்கிள் இருந்த பிரச்சார வாகனத்தில் இருந்த கேமராக்குள்ள நிறைய வீடியோக்கள்லாம் எடுத்திருந்தாங்க. அது வந்து ஜனநாயகன் படத்துக்காக எடுக்கப்பட்ட வீடியோ அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இதில் ரொம்ப வந்து இவ்வளோ ஒரு துயர நிகழ்வில் இந்த மாதிரி நான் ஒரு கீழ்த்தரமான ஒரு விமர்சனமாக தான் இதை பார்க்குறேன். இது வந்து அருவருக்கத்தக்க விமர்சனம். இதை வந்து கண்டிப்பாக வந்து யார் செய்திருந்தாலும் இதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறோம். அதற்கான அவசியமும் தேவையும் கண்டிப்பாக எங்கள் தலைவருக்கு இல்லை. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ப்ரெசர் பண்ணியிருக்கீங்களா? அதை வந்து நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்ட் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுக்கணும், கொடுத்து தான் ஆகணும். கண்டிப்பாக கொடுப்போம். தலைவருக்கு வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அப்போ வந்து பார்த்துருப்பார். அவரும் வந்து சில விஷயங்கள் வந்து சிபிஐல தானாகவே சொல்லி கூட வந்து இல்லை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அதை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கும். இல்லை, அது அந்த விசாரணை அதிகாரி வந்து என்ன முடிவு பண்ணுறாங்களோ, அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். சார், இப்போ பொதுச் செயலாளர் மற்றவர்கள்லாம் தற்போது அவருடைய பெயில் பெட்டிஷன் எந்த அளவுக்கு அவங்களுடைய ரீச் பண்ண முடிஞ்சதா? அவர்களும் வந்து 15 நாட்களாக வர முடியல என்று சொல்கிறார்கள். அவருடைய ஸ்டேட்டஸ் எப்படி சார்? இல்லை, அவர்கள் விரைவில் வருவார்கள். கண்டிப்பாக மக்களை அவர்களும் சந்திப்பார்கள். புஷி ஆனந்துக்கு பற்றி சமூக தளங்கள் நிறைய மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க. அவர் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு. அவர் எங்க தான் இருக்காரு, எப்போ வெளியே வருவார் சார்? இல்லை, இன்று அவர் வருவார். இன்று வெளியே வருவார், மக்களை சந்திப்பார். இப்ப வந்து சிபிஐ கிட்ட போயிருச்சு. சிபிஐ என்பது ஒரு மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய கட்டுப்பாடுல இருக்கிறது. இதை வச்சு பிஜேபி உங்களை வந்து அழுத்தம் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நீங்க பிஜேபி உடைய கண்ட்ரோலுக்கு போயிருவீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. எப்படி பாக்குறீங்க? மடியில கனம் இருந்தா தானே அங்க வழியில பயம் இருக்கும். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க வந்து எங்க சைடுல எந்த தவறும் இல்லை. நாங்க தெரிந்து எந்த தவறும் செய்யவில்லை. அதனால எங்களுக்கு எந்தவித அழுத்தத்திற்கும் நாங்கள் ஆளாக தேவையில்லை. இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆதவர்ஜனா கூட சொல்லியிருந்தாங்க, அன்னைக்கு வந்து கரூர் பார்டர்ல நீங்க வெயிட் பண்ணுறதாகவும் சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு போலீஸ் வந்து நீங்க வந்தா பெரிய கலவரம் ஆகிரும் சொல்லுது. அது உண்மையிலேயே வந்து உங்களுக்கு கன்வே பண்ணாங்களா சார் அந்த விஷயத்த? நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் மாவட்ட ஆட்சியருக்கு நான் கால் பண்ணேன். இப்போ அவரை ரீச் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தொடர்ந்து ரீச் பண்ணதுக்கப்புறம் அவரோட உதவியாளர் தான் எடுத்தாரு. நான் பேசணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து எங்களுக்கு என்ன மாவட்ட நிர்வாகிகள்லாம் சொன்னாங்க, சார் இங்கே ரொம்ப பதட்டமாக இருக்குது, நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா ஒரு அசாதாரண சூழல் இருக்குது, நீங்கள் கலெக்டர்கிட்ட கேட்டுட்டு வர்றதுதான் நல்லதுன்னு சொன்னாங்க. நாங்கள் பல தடவை முயற்சித்தேன். அது டிவிக்கு தலைவர் வந்து அங்கே பார்க்க வரணும்னு விருப்பப்பட்டாரா? இல்லை, நான் ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடறேன். அப்போ வந்து நாங்கள் வரத்துக்கே மாவட்ட ஆட்சியர்கிட்ட இருந்து ஒரு தெளிவான எந்தவித பதிலும் வரல. அவர் வந்து எங்ககிட்ட நாங்கள் பல தடவை முயற்சித்தோம். உதவியாளர் வந்து மீட்டிங்ல இருக்காருன்னு சொல்லி எங்களை தடுத்துட்டாரு. நாங்கள் வரத்துக்கே பேசவே முடியல ஃபர்ஸ்ட். அவரு நீங்க போயிருந்தா அடுத்து தலைவரும் வெயிட் பண்ணாரா சார்? உண்மையிலேயே அவர் கரூர் பார்டர்ல வெயிட் பண்ணாருன்னு சொல்லப்பட்டது உண்மையா? லீடர் வந்து கரூர் பார்டர்ல தலைவர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் திருச்சி விமான நிலையத்துக்கு போகிறப்ப தான் வந்து இந்த நியூஸ்க்கு அது கிடைச்சது. அந்த டைமில் வந்து ரொம்ப அசாதாரண சூழல் இருந்தது. திரும்பி போனால் அங்கே வந்து ஒரு பதட்டமான சூழல் இருக்கும். அங்கே வந்து இன்னும் மேற்கொண்டு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுங்கிறதுனால அவர் சென்னை கிளம்பிட்டார்.